சாயிராம். ஓம் சாயிராம். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் மாறும். இது உன் சாயப்பாவின் வாக்கு. உன் முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை பார்க்கவே உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். கேட்டுப்பார், எல்லாமே மாறப்போகிறது. உன் தலைவிதியும் மாறப்போகிறது. புது அத்தியாயத்தில் புது வாழ்க்கையில் நீ பயணிக்கப் போகிறாய். அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம். நேர்மறையாகவும் நடக்கலாம், எதிர்மறையாகவும் நடக்கலாம். அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி ஒளிந்து இருக்கிறது. எனவே எது நடந்தாலும் நேர்மறை எண்ணத்தோடு பார். நல்ல எண்ணத்தையே உன் மனதில் வைத்துக்கொள். உன் பார்வை போல், உன் நினைப்பு போல் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு தவறு செய்துவிட்டால் அது தவறு, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். அதை விடுத்துவிட்டு நான் தவறு செய்யவே இல்லை என்று அடித்து பேசாதே. அது மட்டுமல்லாமல் செய்த தவறை மூடி மறைத்தால் வாழ்வில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. நீ தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியைத்தான் ஏற்படுத்தும், கேவலமாகத்தான் தோன்றும். ஆனால் ஒப்புக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே மகிழ்ச்சியாக காண்பாய். அந்த வலியை நீ அனுபவித்தால் பிறகு அந்த வலி உன் மனதிலிருந்து நிச்சயமாக கரைந்துவிடும். அதை விடுத்துவிட்டு அந்த தவறை மூடி மறைத்தால் அதுவே மனதிற்குள் நீ காலம் காலமாக வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உனக்கான பாதையை நான் காண்பிக்கிறேன். உனக்கூடையே நான் நடந்தும் வருகிறேன். திடீரென்று மனதில் ஒருவிதமான சஞ்சலம், நீ செல்லும் பாதையில் குழப்பம். அப்பொழுதும் உன்னிடத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறைந்துவிடும். நல்லது உன் கண்ணை மறைத்தவுடன் இது நமக்கான பாதை அல்ல, நல்ல வழி அல்ல என்பதை உன் மனது தானாகவே நினைக்க தோன்றும். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நீயே என்னை கோபித்துக் கொள்வாய். ஆனால் அப்பொழுதும் நான் உன்னுடனேயே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய். எந்த துயரம் வந்தாலும் மன சஞ்சலப்படாதே, வெறுக்காதே, வாழ்க்கையை துவண்டு விடாதே. எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற அப்பா இருக்கிறார். எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு உறுதுணையாக இருப்பார், நல்ல வழியில் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ வெற்றிக்கான வழியை கூடிய விரைவில் கண்டே பிடித்து விடுவாய். உன்னை அந்த வெற்றியின் இலக்கை அடைய வைக்க நானும் போராடி உன்னை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. உன் தலைவிதியை நிச்சயமாக நான் மாற்றுவேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் உத்திரவாதம். என் வாக்கு என்றைக்காவது பொய்த்ததுண்டா? இது உனக்கே புரியும். பின் ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நீ சில நேரம் உன்னை பற்றி உனக்கு பின்னால் கேலியாக பேசுபவர்களை நினைத்து நினைத்து வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. அவர்கள் உன்னை விமர்சனம் செய்வதற்கான காரணம் புரியுமா? அவர்களால் உன் தரத்திற்கு வர முடியாத பொழுதும், உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாமல் போனாலும், உன்னை துன்புறுத்தி நீ வேதனைப்படாமல் இருந்த போதும், அந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிரியமே. நீதான் என் பிரியமான குழந்தை. உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் உன் முதுகில் குத்துபவர்களையும் நினைத்து வீணாக வேதனைப்படாதே. கண்மணியே, வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழவே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ ஒரு கருவியாக செயல்படுகிறாய். அதுதான் உன்னுடைய மிக பெரிய குறை. போகும் பாதையில் உன் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணிக்க பழகிக்கொள். வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான்.
வாழ்க்கையை எப்பொழுதும் யதார்த்தத்துடன் வாழு. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு எப்பொழுதுமே உன் பயணத்தை தொடராதே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் பயணத்தையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்றல் வந்து உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் அந்த தருணத்தை நீ உணர்வாய். கண்மணியே, போகும் வழியில் உன்னை வாழ சொல்லவில்லை. ஒரு வழியை உனக்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கைக்கு ஏற்பாற்போல் நீ தீர்மானம் செய்து கொள். அந்த வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. அதற்கு நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக செயல்படு, நம்பிக்கையோடு செயல்படு, விடாமுயற்சியுடன் செயல்படு. நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் மனதை திருப்திப்படுத்த, உன்னை ஆனந்தப்படுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த இருக்கும் பொழுது வீணாக குழம்பாதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, தயங்காதே. எதையும் துணிந்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருப்பேன். என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே.
என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப் பார். காயப்படுவது நீ மட்டுமல்ல என் குழந்தையே, நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப் பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லையென்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப் பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் அளவுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும், மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதிற்கான அஸ்திவாரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். பயப்படாதே குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் நான் செவிசாய்க்கவே இல்லை என்று வருந்தாதே. உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு உட்கார்ந்திராதே. ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைக்கும். தன்னாலான எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால் உயரத்தை கண்டு அந்த குழந்தை பறவை அஞ்சுகிறது என்பது தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இப்படி பறக்கவே பயந்தால் அதனால் எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை அந்த சின்ன பறவையை, அது வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள அந்த பறவையை ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுமாம். அந்த தாய்ப்பறவைக்கு தெரியாதா தன் குழந்தை பயப்படுமென்று? தெரிந்தும் அந்த குழந்தை பக்குவப்பட்டு அது மேலே மேலே உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை போய் தனியாய் விட்டு விடுகிறது. அதே போலத்தான் குழந்தையே நானும் உன் சாயப்பாவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும், உன்னை பற்றியே நீ புரிந்து கொள்ளவும், வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை நிர்கதியாய் தவிக்க விட்டு சில காலம் பொறுமையாக நான் காத்திருக்கிறேன். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா.
பிள்ளையே, உன் மனதில் என்ன என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயிதேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையே, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் பொறுப்பை நான் நன்றாக உணர்வேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயிநாதா. நம்பிக்கையோடு இரு. இந்த ஒன்றே மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை எட்டியே விடலாம். இதை கேட்கும் இந்த நொடியே உன் கைகளில் உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்க உன் சாயிநாதா தயாராகிவிட்டேன் என்பதை புரிந்து கொள். நினைத்தது ஏங்கி தவிக்கிறது, எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எல்லாம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். உன்னிடம் அதை சேர்க்க வேண்டியது உன் சாயப்பாவின் கடமைதான். என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும். இனி உன் வாழ்க்கை சுகமாகதாக மாறப்போகிறது. உன் மனம் குளிரும் அளவிற்கு மங்கள செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். கேட்ட நொடியே மகிழ்வாய், மகிழ்ந்து நிற்பாய். நிச்சயம் என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது என்ன, வேண்டாதது என்ன என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். நீ நினைத்தபடியே எண்ணியபடியே உன் வாழ்வும் ஆனந்தமயமாய் மாறும். என்னுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த நாள் அல்ல, எந்த நாளும் நீ நினைத்தது நிறைவேறி மகிழ்ச்சியான நாளாக அமைய உன் சாயப்பாவின் அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் கண்மணியே.
விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படியிருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள்.
அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பிள்ளையே.